ஏங்க மக்கள் பயங்கரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மக்கள் இந்த இடம் தான் டேர்னிங்கான இடம். கறியை கொட்டுறாங்க பாருங்க. நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்குது பாருங்க. அடடா சேவல் வாழ்க்கையில் முறையாக பச்சைக்கறி திங்க போகிறேன். நான் கூட அது கிட்னின்னு நினச்சேங்க. அது வந்து வெதராமா. சேவலுக்கு வந்துட்டு இந்த விந்து இருக்குமில்லங்க, அதுதான். ஏங்க ஒன்றும் ஆகாதில்ல, மாத்தாலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எல்லாம் சொன்னதும் பார்த்துங்க. இவரு தான் எனக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா பச்சையாக சாப்பிட்றேன். எங்கே வந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இப்படி நம்ம கிராமத்து பசங்களோட இந்த மாதிரி வறுவல் போட்டு சாப்பிட்ற சுகமே தனிதானே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே மக்களே, நானும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம திருப்தியாக அமையும் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி லைவ் போட்டிருந்தேன். லைவில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பழையபடி அந்த பசங்களோட சேர்ந்து கறி வறுக்கிறது, இந்த கிராமத்து லைஃப் அதையெல்லாம் காட்டுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைவ்லையும் கேட்டிருந்தீங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸும் வரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. நம்ம மாப்பிள்ளை கட்டுத்துறை இதுக்கு முன்னாடியே வந்து காமிச்சிருப்பேன். அதாவது இந்த கட்டு சேவலும் மாப்பிள்ளையோடைய நாய் பண்ணையும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் முடியும்போது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு மாப்பிள்ளை கட்டுத்துறையெல்லாம் காமிச்சிருப்பேன். இங்கிட்டு தான் நீங்கள் வந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம். அதாவது நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை கட்டுத்துறை வந்து கொஞ்சம் பக்கம் வைங்களேன். அதனால் வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டு ஃபோன் அடித்து கூப்பிட்டாப்பிள்ளைங்க. மாப்பிள்ளை இந்த மாதிரி இன்றைக்கி தோட்டத்தில் வந்து பசங்களாக சேர்ந்து கோலையை நடிச்சு கறி வறுக்கிறோம், வரீங்களா வந்து வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டாப்புல. மாப்பிள்ளை ரைட்டு மாப்பிள்ளை, இதுக்கு தான் மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடியாந்துட்டேன் மக்கள். இதை பாருங்க, நம்ம அண்ணனும் நம்ம தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் கறி வறுக்கிறதுக்கு தேவையான மிளகாய், அப்புறம் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை எண்ணெய், அந்த மாதிரி தாங்க. அதாவது பசங்க சமையல் எப்படி இருக்கும், பேச்சுலர் சமையல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்துட்டு. பேச்சுலர் சமையலுங்கிறது வேறு, இந்த கிராமத்தில் பசங்க கறி வறுக்கிறது அப்படிங்கிற அந்த மெத்தடே வந்து வேறு. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறதில்ல, இதில் யாரோ ஒருத்தர் வந்து சமையல் வல்லுநர் செய்வாங்க. அதை வந்து அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டு கிளம்புறதா மக்களை இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. சந்தோஷம் இல்லை அவன் மட்டும் வீடியோ பார்த்துடக்கூடாதுன்னு மக்களே, ஆளும் பேருமா வேலை செஞ்சா அப்படின்னா அடியும் தலை மொடப்பானையாமா அப்படின்னு ஒரு பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேலையை ஒருத்தர் செய்யறத விட அது 4 பேர் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை சீக்கிரம் முடியும். அதுக்கு தான் அந்த பழமொழியா, அது அந்த பழமொழிக்கு அதுதான் அர்த்தம். அந்த மாதிரி நான், தம்பி, நம்ம அண்ணாச்சி எல்லாரும் சேர்ந்து இந்த வரமிளகாயில் விதையை உதுத்த ஆரம்பிச்சிட்டேங்க. ஊற்றி 2 கிள்ளி போட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இதை பாருங்க, எல்லா மிளகாயும் வந்துட்டு ஊற்றி எடுத்தாச்சு. வெங்காயம் ரெடி. தக்காளி வந்துட்டு அப்படியே கையிலே வந்து கசை கொட்டுற வேண்டியது, புரியுதுங்களா? இதனால தான் நான் சொன்னேன் இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் சமையல், வில்லேஜ் பசங்க சமையல் அப்படின்னு சொன்னேன். அதாவது இயல்பாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா, வாங்க பார்ப்போம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சமையல் பண்ணுறது வந்து வேறு இடம், மாப்பிள்ளை கட்டுத்துறையில் கிடையாது. இப்போ பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்களாமா, அங்கிட்டு வந்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம தலைவர் தேங்காய் ஒன்று எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. தேங்காய் உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அப்படியே போகலாம் வாங்க. ஏங்க மக்கள் பயங்கரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. செம்ம அடுப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்களேன், வேறு லெவல். இந்த மாதிரி தான் சமையல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி தாங்க நிறைவேறது. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை சுற்றி அப்படியே ஒரு 360 டிகிரி காட்டுறோம் பாருங்களேன். இடம் வந்து வேறு லெவலில் சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தானே சமையல் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இந்த மாதிரி தான். எனக்கு இந்த மாதிரி சமையல் பண்ணி இந்த பழைய சேனல் நீ நடிகண்டான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் தான் வந்துட்டு இந்த மாதிரி எப்பவுமே நல்ல நேச்சுரலான ஸ்பாட்லாம் தேர்வு பண்ணி அதில் வந்துட்டு சமையல் பண்ணுவான். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு கிடச்சிருக்குது, பசங்க கிடச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, பக்குவமாக பண்ண வேண்டியது தானே. இங்கே பாருங்க, அடுப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்காங்க. இங்கே வந்து அடிக்கடி வந்துட்டு சம்பவம் பண்ணுற இடம் போல். செம ஸ்பாட்டு மக்கள் விரவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு இதை வருங்க, நம்ம தலைவர் வந்துட்டு பற்ற வைக்கிறாப்பிள்ளைங்க. ரைட், ஓகே, பற்றிக்கிச்சு. வந்தால் படப்படன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பியுமே நம்ம மாம்ஸ் ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு தீவிரமாக விரவு வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தண்ணியெலாம் கொண்டாண்டாங்க பார்த்தீங்களா இங்கே குடத்தில். இந்த குடத்தை பார்த்தாலே இந்த குடத்துலையாட சமையல் பண்ணுறீங்க அப்படிம்பீங்க. நாங்கள் கிராமத்து பசங்க இதை விட என்ன சொல்கிறது, மோசமான குடத்தில் கூட தண்ணி கொண்டாந்து சமையல் பண்ணுவோம். அதுதாங்க கிராமத்து பசங்க. மாமனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏமாம்மா அடுப்பெரிக்கிறதுல மாமனை மீறி ஆள் இல்லை. டவுனுக்கால் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே இதெல்லாம் ஒரு ட்ரீமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஏரியாவில் போய் இப்படி ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், யாராக இருந்தாலும் நம்ம அண்ணாச்சி கூப்பிட்றாரு, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி. சமையல் கற்றுக்கிட்டு போகலாமா? அட்டேங்கப்பா, அந்தளவுக்கு சமைப்பீங்களா? அதுக்கடுத்து நம்ம வங்குக்கு நம்மளும் போய் 2 பேரை எடுத்துகிட்டு வரலாங்க.
எப்பா ஓகேங்க. நானும் வரவெடுத்துட்டேன். ஓகே, நான் திங்கிற கறிக்கு நான் வரவெடுத்துட்டேன். வாங்க போகலாம் வாங்க. அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு. இனி வடச்சட்டியை தூக்கி அடுப்பில் அழுத்தி விட்டுற வேண்டியதுதான். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் பிரித்து உள்ள ஊற்றிடலாங்க. இதெல்லாம் 100 ஐம்பதுங்களா 200 ஐம்பதா? ஓகே ஓகே. மதுரைக்காரனுக்கு கையை கத்தி பல்லே அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், பல்லிலே வச்சு ஊற்றுறாரு தலைவர். எல்லாம் அப்படி தான் இருக்குது கிராமத்து சமையல்னா. அடுத்து வந்து மிளகாய் போட்டாச்சுங்க. விதை விடுத்தின மிளகாய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தையும் போட்டாச்சு. சரைக்க போகிறவங்க கத்தியும் மறந்துட்டு போகிற கதையா. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சமையலுக்கு உப்பு இல்லா சாப்பாடு குப்பை இலைம்பாங்கல்ல, அந்த மாதிரி உப்பு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டுங்க. அதனால் மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கான், மாப்பிள்ளை எடுத்துகிட்டு வரப்பில் உப்பும் கத்தி எதுக்காக அப்படின்னா தேங்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. கடைசியில் நம்ம தலைவர் வந்து முடிவு பண்ணி இல்லை தேங்காயும் போட்டுடலாம் பள்ளிவாளை ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இன்னும் உப்பு தேங்காய் 2 வரணும். வந்ததுக்கப்புறம் உள்ளே போட்டு தலைவர் வேறு லெவலில் சமைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் வாசமெல்லாம் எதுவும் வரல, பார்ப்போம். இனிமேல் தான் வாசம் வருமா? ஓ உப்பு போட்டால் மட்டும்தான். உப்பு போட்டால் தான் வாசம் வருமா? நம்ம மாமா சொல்கிறார் உப்பு போட்டால் தான் வாசம் வரும் அப்படிங்கிறார். சூப்பர் மாமா. அடுத்து வந்து தக்காளிகளை நீரில் அபிஷேகம் பண்ணி உள்ளே வந்து நம்ம தலைவர் வந்து புழிஞ்சு விட்றாருங்க. இதை போய் சூரியில் போயிட்டு அரிஞ்சிக்கிட்டு அவ்வளோதான், அப்படி புழிஞ்சுட்டா வேலை முடிஞ்சது. ஓகே ரைட்டு மக்களூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அரைக்க நேரம் இல்லைங்க. ஆமாம், அதனால் வந்துட்டு இது வாங்கிட்டாங்க. என்னடா எல்லாம் பண்ணி இந்த வயசில் கோட்டை விட்டீங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் எடுத்து அரைச்சி லேட்டாகும் சொல்லித்தாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணிட்டோம். மக்கள் இந்த இடம் தான் டேர்னிங்கான இடம். கறியை கொட்டுறாங்க பாருங்க. நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்குது பாருங்க. அடாடா சேவை கறி. அது என்னங்க? அது வெதரு. அது சாப்பிட வெந்ததுக்கு அப்புறம் தானே சாப்பிடணும். பச்சையா சாப்பிடலாமா? நீங்க சாப்பிட்டு கம்மிங்க. ஏங்க அது பச்சையா சாப்பிட்டு என்ன ஆகு? ஆண்மை அதிகரிக்குங்களா? டேஸ்டா இருக்குங்களா? பச்சையா சாப்பிடலாங்களா? மாத்தானாகாதா? சரி கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். வாழ்க்கையில் முறையாக பச்சைக்கறி திங்க போகிறேன். நான் கூட அது கிட்னின்னு நினச்சேங்க. அது வந்து வெதராமா. சேவலுக்கு வந்துட்டு இந்த விந்து இருக்குமில்லங்க, அதுதான். ஏங்க ஒன்றும் ஆகாதுல்ல? மாத்தாலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எல்லாம் சொன்னது பார்த்துங்க. இவரு தான் எனக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா பச்சையாக சாப்பிட்றேன். நானும் வந்துட்டு மேன் வெர்சஸ் வைல்டில் அவன் பேர் என்னங்கன்னு பேர் கில்ஸ் மாதிரி ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய காட்டில் வனாந்தர காட்டில் இருக்கிறோம். இங்கே வந்துட்டு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தீயிலையும் காட்டு. நல்லா பிடிச்சிட்டேன். சரி சாப்பிட்றலாங்க. உண்மையாக ஒன்றும் ஆகுதுல்ல? பாண்டி அப்படியே மென்று சாப்பிடுங்க. என்ன சார் சேம் முட்டை மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. எந்த மாதிரி இருக்குது? பச்சை முட்டை மாதிரி இருக்கு. அது பச்சை அப்படியே கோழியில் எடுத்து சாப்பிட்லாங்களா? ஏங்க இங்கே பாருங்க. சே வேற லெவலுங்க. சமையலும் கெத்து தான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? இன்னொன்றுங்களா? 2 இருக்கு. ஒன்றும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாருங்க 2வது வெதரு. ஏங்க உண்மையாலுமே செம்மையாக இருக்குதுங்க. அந்த பச்சைக்கு அந்த இதில் எதுவுமே இல்லை. இப்போ எப்படி சொல்கிறது, ஈரல் வந்து எப்படி இருக்கும் சேம் அந்த டேஸ்ட்டு. கட்டு சேவலில் மட்டும்தான் இருக்குது. எல்லா சேவலும் இருக்குமில்ல? சுருங்கி இருக்கு. கட்டு சேவல் நல்லா பெருசாக இருக்கு. ஓ 1 வருஷம் சேவல் 1.5 வருஷம் சேவல் கட்டுக்காக வளர்த்தன சேவலாமாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில சேவை வந்து கொஞ்சம் வாட்டமாக இல்லாத சேவலாக வந்துட்டு அடிச்சு சாப்பிடாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி அடிச்சு ஏங்க சத்தியமாக வேறு லெவல் இருக்குங்க. எப்படின்னா இந்த ஈரலில் வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும், சேம் அதே டேஸ்ட்டு எல்லா கோழியும் இருக்குதுங்க. எல்லாமே சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? எல்லா கோழியிலும் சாப்பிடலாம். எல்லா கோழியும் இருக்கிறதுமே இதை சாப்பிட்லாம். பிராய்லரை தவிர. பிராய்லர் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. பிராய்லரை தவிர நீங்கள் நாட்டுக்கோழியில் வந்துட்டு கோழியாக இருந்தாலும் சரி சேவலாக இருந்தாலும் சரி நீங்கள் எது சுத்தம் பண்ணும் போதுமே இந்த சேவலில் மட்டும்தான் இருக்குது. சேவல் மட்டும் தான் இருக்கு. ரைட் வெதர் சேவல் மட்டும் தான் இருக்கு. ரைட். நான் இத்தனை நாளாக இதை கிட்னி நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. நான் சேவல் சுத்தம் பண்ணும் போது நான் எங்கேயுமே பேசிக்கிறேன் கிட்னி எடுன்னு சொல்லி தான் பேசிப்போம். இன்னைக்கு தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இது வந்து விதக்கொட்டைன்னு. ரைட் ஓகே சூப்பர். செம்மையாக இருந்துச்சு. உண்மையுமே செம்மையாக இருந்துச்சு. அந்த மாத்தானாகிறது அந்த என்ன சொல்கிறது அனீசியான ஃபீல் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது.
இங்கே பாருங்க மக்களே, அப்படியே கறி உருடுறது பார்த்தீங்களா? நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே எண்ணெயிலேயே வதக்கும் பொழுது தான் கறி உருண்டு வரும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே ஏறும். இன்னும் உப்பு வராதுங்காட்டி தான் நான் மசாலா போடாமல் வச்சுருக்கிறோம். சிக்கன் மசாலாலாம் உப்பு வந்துருச்சு அப்படின்னா அதையெல்லாம் போட்டு வேறு லெவலில் சமைக்க வேண்டியதான். கார்த்திக் பெப்பர் மக்களூ. அடுத்து வந்து பெப்பர் தூள். பெப்பர் போட்டோம் அப்படின்னாலே கறி வந்துட்டு எல்லோ கலர் இருக்குங்களா, அப்படியே லைட்டாக பிளாக் கலரில் மாறிடும் கறி. இப்போ பாருங்களேன், கிளறிடும் போது கறி கலரே மாறிடும் பாருங்களேன். லைட்டாக சேஞ்ச் ஆகுது, ரொம்பலாம் சேஞ்ச் ஆகுது. லைட்டாக கலர் மாறிடுச்சா? இன்னும் வாசனை வரல, உப்பு போட்டால் தான் வர மாட்டேங்குது. அதான் கரெக்டான தரணும் உப்பு போடுறதுக்கு. உள்ள இத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டுமே, மெயின் டிஷ்ஷு கறி போட்டுமே, ஆனால் இன்னும் வந்து வாசம் வரலைங்க. அது காரணம் வந்து உப்பு உள்ளே போட்டோம் அப்படின்னா தான் வாசமே வருமாமா. இப்போ உப்புக்காக தான் வெயிட்டிங்கு. வரல அப்படின்னாலும் எடுத்து சட்டி கீழே வச்சுட்டு மாப்பிள்ளை எப்போ வராரோ அப்போ உப்பு போட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதா. நான் சாப்பிட்டேன்ப்பா, பச்சைக்கறியே சாப்பிட்டேன். சத்தியமாக எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குதுங்க. இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு. இத்தனை வருஷத்தில் நான் எத்தனை சேவல் கோழியை க்ளீன் பண்ணி இப்போ எங்கள் வீட்டில். அப்போ எல்லாமே நான் எங்கள் அம்மா என்ன பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னா, அட கிட்னியை பீடா சேவல் சுத்தமாக அட கிட்னி எடுத்து அங்கே ஓடு அப்படி அந்த கோழி சோழி சுத்தமாக சொல்லுவோம்லங்க, அட கிட்னி பிச்சு உள்ள குண்டாக்குள்ள ஓடு அப்படிம்பல அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். உப்பும் வந்துருச்சு, கூட வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இலைங்கணுன்ட்டாங்க. தமிழ்நாடுலன்னு உப்பா? ரைட், ஓகே. டம்ளர் கொடுத்தோன்னே தமிழ்நாடு உப்பு வந்துருக்குதுங்க. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதாவது நினச்சிக்காதீங்க. இல்லை பாருங்க. ஓகே, சூப்பர். அதுக்கடுத்து நம்ம மாமை வந்துட்டு தேங்காய் தோண்டாரு பார்த்தீங்களா? எதுக்கு அப்படின்னா தேங்காய் பருப்பு உள்ளே போட்டோம் அப்படின்னா அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புல வந்துட்டு கறி எப்படி ஒரு டேஸ்ட்டோ அதே மாதிரி தேங்காய் போட்டோம் அப்படின்னா அது அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கறியை விட தேங்காய் பருப்பு வந்துட்டு லவ் பண்ணி சாப்பிட்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்துட்டு இப்படி தோண்டும் போது பச்சை தேங்காயே சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடலாம் வாங்க. நல்லா இளங்காய் ஜம்பு இருக்குது. நம்ம தம்பி வந்துட்டு கனடா போக போகிறாருங்க. என்னங்கண்ணே? பைலட் ட்ரைனிங்க்கு வந்துட்டு கனடா போக போகிறாரு பாருங்க. பைலட் ட்ரைனிங் கனடா போகிற வையன் பட்டி காட்டுக்குள்ளே பாருங்க என்ன வேலை பண்ணுறாருன்னு. இதைங்க கனடா போயிட்டு பாஸ்போர்ட் வீசாலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே போய் சமைக்க போகிறோம். அங்கிட்ட ஒரு கறிவரவில் போட்டுற வேண்டியதை தம்பி தயவில். மக்களே, நான் விட்டா எல்லா பருப்பையும் தின்னு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த குழம்புக்குள்ளே போட்டார் தலைவர் அண்ணாச்சி. ஐயோ சாமி, கறியில் கறிவேப்பிலை போடலையாடா வையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நான் தான் இப்போ தான் நினச்சேன். சொன்ன உடனே பார்க்குறேன் கரெக்டாக கறிவேப்பிலை மேலே கண்ணில் தென்பட்டுருச்சு. இளம் கறிவேப்பிலை உருவிட்டு வாங்க அப்படின்னாரு. உருவிட்டு போகிறேன். என்னம்மா? சீனி பழக்காவா? பழுத்துருக்குதா? இயற்கையா மாமா? சீத்தாப்பழம்ல எங்கள் வீட்டில் கிடைக்குமா? இல்லை தலைவர், கருவேப்பிலையும் பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது, அதை உருவிடாதீங்க அப்படிங்கிறாரு. இல்லை தலைவர். மக்கள், கருவேப்பிலை தலையும் போட்டாச்சுங்க. தாறுமாறு தக்காளி சோறு. அதுக்கடுத்து இங்கிட்டு பாருங்க, நம்ம தேங்காய் ஒன்றும் இல்லைங்க, அந்த ரொட்டி எல்லாமே அப்படியே வச்சுருக்குறோம். எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குழம்பு குடிக்கிறதுக்கு. வேற லெவல். ஓகே வாங்க குழம்பு குடிக்கலாம். அல்டிமேட்டுங்க. உண்மையாலுமே வந்துட்டு கறி குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு குடித்தாதாங்க செம்ம திருப்தியாக இருக்கும். நம்ம தலைவர் சமயக்காரர் என்னடா இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து இன்றைக்கி சஷ்டிங்காட்டி இன்றைக்கி வந்து கறி சாப்பிட மாட்டாருங்க. கடனுக்கு சமைச்சிட்டியா? இல்லை குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆச்சு பிடிச்சி இன்னும் நம்ம வாங்கின இந்த சிக்கன் மசாலா போடவே இல்லைங்க. அது போடாமலே இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த மிளகாய் உதுத்தி போட்டோம் பார்த்தீங்களா? அந்த மிளகாயோடைய டேஸ்ட்டு கறியோட டேஸ்ட் மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது. செம்ம காரமாக இருக்குது. நாளைக்கு காலையில் தான் தெரிய போகுது. இது ஒன்றா பார்த்தீங்களா? மசாலா போடணும் மட்டும்தான் அந்த காரம் தான் பிரச்சனை. ஓஹோ, வந்து வாய் கொஞ்சம் எரியும். இருக்கு.
நாளைக்கு ஒன்றுமே மசாலா மட்டும் போடினா தான் அது ஆ கிடைக்கும். ஆ ஆ இப்போ இந்த மிளகு காரமெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது, நாளைக்கு வந்துட்டு பாத்ரூம் போகும்போது ஒன்றும் பண்ணாது. இந்த மசாலா ஐட்டம் போடும்போது தான் வந்துட்டு அந்த எரிச்சல் ஆகிறதெல்லாம். ஓஹோ, இந்த விஷயமே எனக்கு இப்போ தாங்க தெரியும். எப்படி இருக்குண்ணே? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. சளி சரியாயிரும். மாம்சே அட்டகாசமாக இருக்குது. நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சளி கிளி இருந்தால் ஜம்முன்னு நல்லா இருக்குங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சளி இருக்கிறவங்க வந்துட்டு ரைட்டு, இந்த கடையில் போயிட்டு அந்த நண்டு சூம்பு அதெல்லாம் குடிக்கிறீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அதெல்லாம் நண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆட்டுக்கால் சூப்புலாம் ஆட்டுக்கால் போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். அதாவது கடையில் வாங்கிட்டு இருந்த சிக்கன் மசாலா போடாதீங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து பாக்கெட் அப்படியே தான் இருக்குது, போடவே இல்லை. அந்த மிளகு காரம் மிளகுமே என்ன இடிச்சு போட்டால் அது வேறு டேஸ்ட். காரமே இருக்குது. மிளகு வந்து பாக்கெட் மிளகு போட்டு இந்தாங்க, இல்லை கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். ரசம், நாட்டுக்கோழி ரசம் வேறு லெவல் இருக்குது, உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. புரோட்டா கட்டாமல் இருக்குது. பரோட்டாக்கா இல்லை அப்படியே முழு புரோட்டா போட்டலாமா கடையில் ஃபுல்லாக? தம்பி எப்போ கிளம்புறீங்க கனடா? நான் ஒரு 2 monthsல வீசா கிடச்சுன்னா கிளம்பணுங்க. ஓகே. பாஸ்போர்ட்டில் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் இப்போ எடுத்தாச்சு. ஓகே. வீசாக்காக வெயிட்டிங்க. வீசாக்காக வெயிட்டிங். ஓகே. இப்போ வீசாவில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடாக போகிறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைங்க. இப்போ கனடாக்கு மட்டும் எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே தான் கறி வரும். வாங்க, இதே சட்டி தான், வேற சட்டி வாங்க மாட்டோம். ஓகே சொல்லுங்கண்ணே. இப்போ வீசாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கனடாக்கு 1 monthலேயே வந்துடுதுங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்துருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கு. ரிஜெக்ட் ஆச்சுன்னா நான் ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் மட்டும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. இப்போ ஸ்டடிங் போது மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் கிடச்சிடும், மோஸ்ட்டாக கிடச்சிடும். செப்டம்பர் 1 ஆரம்பிக்குதுங்க. எனக்கு வீசா ரிஜெக்ட் ஆச்சுன்னா டிசம்பருக்கு மாற்றிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, எனக்கு கனடா போகிறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்க, டேரெக்டாக இங்கே ஓட்டிட்டு வரீங்க. கண்டிப்பா இங்கே லேண்ட் பண்ணிடலாம். இங்கே லேண்ட் பண்ணுறோம். யாரா இந்த அப்படியே இந்த ஏரியாவே ரவுண்ட் அடிக்கிறோம். கண்டிப்பா. நல்லா சதை பீஸுங்க. தேங்காய் அல்டிமேட் அட்டகாசமாக இருக்குது. தேங்காய் இன்னும் தண்ணி சுண்ட தேங்காய் குளிச்சுட்டு இருக்கு. தேங்காயே கம்மி ஊற்ற வேண்டாம். கறி வந்துருச்சு. சேவக்கறி கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். வந்துருச்சுங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் பிராய்லர் நினைக்கிற இந்நேரம் பிராய்லர் இந்த மாதிரி வேவிச்சிருந்தோம்னு நீங்கள் இந்நேரம் கூலாக இருக்கு, கரைஞ்சே போயிருக்கு. இது கட்டி சேவல் கறி. அது கட்டி சேவல்னா கட்டின சேவல் இல்லை, கட்டி சேவலுக்காக வளர்த்தின சேவல் கறி. அதனால் வந்துட்டு இன்னுமே நல்லா ரஃபாக தான் இருக்குது. நல்லா வாசனை நல்லா இருக்குது, வாசனை செம்ம டேஸ்ட்டு. சூப்பர் கிரேவி இருக்குது. பசுல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா. ஓகேங்களா, வைக்கலாமா? ரைட். வாவ், அடாடாடாடாடாடாடா செம்மனே. மசாலா போடாமையே வேறு லெவல் பண்ணிட்டாப்ல. ஆமாம், எப்படி மாமா இருக்குது? ஆகுதா? ஆகுதுங்க. செம்ம டேஸ்ட், உண்மையுமே வேறு லெவல் இருக்குதுங்க. ஆனால் என்ன சமையல் பண்ணவர் தான் சாப்பிடல, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தேங்காய் அடிச்சா விட தேங்காயா எவ்வளோ தான் இருக்குது? சேஸ் தேங்காய் இல்லையா? சேஸ் தேங்காய்ங்க. சொன்னால தேங்காய் செம்மையாக இருக்கும்னு கறியில் போட்டா. நான் சாப்பிட்டேன். என்னதான் பண்ணதுன்னு ஒன்றும் ஆகாது, தண்ணி மட்டும் தான் வைக்கும். மிளகு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கறி, தண்ணி, உப்பு, வெங்காயம், கறிவேப்பிலை, மஞ்சப்பொடி கூட போடலிங்க. மஞ்சப்பொடி வரல, முக்கியமாக வந்துட்டு இந்த கறி மசாலா, சிக்கன் மசாலாலாம் போடல. கடலெண்ணெய் எண்ணெய் வந்து சுத்தமான கடலெண்ணெய் தான் ஊற்றணும். இதில் இன்னொன்று விட்டுட்டீங்க, தேங்காய். தேங்காய் கேமரா எடுக்கிற சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் போட்டு உடம்புக்கு பாதிப்பு இல்லாமல் கடை மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் உண்மையாலுமே வேறு லெவலுங்க, செம்மங்க. செப்பர் இருக்கு, அட்டகாசமாக இருக்குது.
மாப்பிள உங்களுக்கு அருமை அருமை அருமை. மாமா உங்களுக்கு மக்கள் முதல் ரவுண்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2வது ரவுண்டுங்க. பூந்தலர். ஓகே ஓகே. இந்த கறியெல்லாம் இன்னும் வந்து 1 மணி நேரம் கழிச்சாலும் இந்த கெட்டித்தன்மை குறையாது தானே. கம்பு ஓட்டு வளர்த்துற சாவு இப்படி தான் இருக்கு. கம்பு ஓட்டு வளர்த்து அப்படி தான் இருக்கேன். கட்டு சாவல் கட்டுக்கோசரம் வளர்த்துற சாவு இப்படி தான். ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற நாட்டு கோழி சேவலை சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்து. அதான் இந்த இளங்கறி வந்து அதான் சக்கை தான் இருக்கு. சக்கை தான் இருக்கு. முத்தின கோழி எடுத்து சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் காடாத்தான் இருக்கு, அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் குக்கரில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி விரவுடு வச்சு சமைக்கணும். சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. அதான் அப்படி வேவலைன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றிங்கன்னா பூவாட்டை வந்து போயிடும். ஓ, உள்ள கறிக்குள்ள தயிர் ஊற்றுறதா? கொஞ்சம் ஊற்றுங்க, பூவாட்டை வந்து போயிடும். கறி வெந்து போயிடும். தொட்டியிடம் போடுவாங்க. அதெல்லாம் போய் போடவே தேவையில்லைங்க. தயிர் மட்டும் ஊற்றுங்க. வணக்கிறப்ப தயிர் ஊற்றுங்க. தயிர் ஒரு வேண்டி வட்ட போதுமா? வேண்டி போதும். நல்லா வணங்கிடும். வணங்கிடும். ஓகே 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 ஓகே. அட்டகாசமா இருக்கு. A few moments later. மக்கள் கறியே இங்கே பாருங்க சாப்பிட்டு முடிக்க போகிறோம். மாப்பிள்ளை இப்போ வராப்பில். வாமாப்பில் ஆடு மாடுகளாக பாலை பீச்சிட்டு தீனியெல்லாம் போட்டு இப்போ தான் வராப்பில். இருட்டாக போகுதுங்க. அப்படியே ஆந்த ஆறாமரை பொறுமையாக ஜாலியாக பேசிக்கிட்டு பாரு என் அலையில எலும்பு எப்படி இருக்குது, அவன் எலும்பு எப்படி இருக்குது அப்படின்னு காமி. இங்கே பாருங்க சொன்ன மாதிரி மாமலையில எலும்பே இல்லை. அப்படி திங்கணுங்க. நம்மளால கடிக்க முடியல மாமா பல்லுல. வயசாகி போச்சு. அப்படி இல்லை, நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிட்றீங்க. அதான் பல்லுக்கு இது வலிமை. இருட்டாகி போச்சுங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது போக மிச்சத்தை இங்கிட்ட ஒரு நாய் ஒன்று இருக்குது காட்டிலேயே. இவங்க ரெகுலராக வளர்த்தி கறி எலும்பு போட்டு வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. அது இங்கேயே சொல்ல மாட்டிகிட்டு இருக்குது. இதே ஏரியாவில் தான் இருக்கு மாமா. பக்கத்தில் வேணாமா கடிச்சு போட போகுது. எல்லாம் சாப்பிட்டாச்சு. நம்ம மாமன் கடைசியாக தின்னுட்டு இருக்காரு. எலும்பை பாருங்களேன் மாமா. அந்த நாய் கொஞ்சம் விட்டு போய் மாமா. என்ன மாமா இப்படி? ஏன் மாமா பாவம் மாமா அந்த நாய். சத்து அதான் நாய்க்கு போட்டு நம்ம என்ன பண்ணுறது? எலும்புல தான் சத்தா? எலும்புக்கு தான் சத்தா? சாப்பிடுவோம். என்ஜாய். எல்லாம் சாப்பிட்டாச்சு மக்கள். அவ்வளோதான், கிளம்ப வேண்டிதான். சரி மாப்பிள்ள பாய். மாப்பிள்ள பக்கத்து வரைக்கும் கொடுமுடி வரைக்கும் போயிட்டு வர பிள்ளைங்க. சரிங்க மாமா, ரைட்டு மாமா பாய்.